இன்னைக்கு சின்ன மருமகள்ல தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு நடந்துட்டு இருக்கும்போது ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி நான் உன்கிட்ட கொடுத்துருந்தேன் அந்த ஃபைல் எல்லாம் எங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு தமிழ்ச்செல்வி இந்த ஏன்ட்டு தான் மாமா இருக்கு நான் தான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரி போய் கஜானால போய் சீக்கிரம் போய் அந்த ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட தமிழ்ச்செல்வி மாமா நான் அந்த ஃபைல் இதெல்லாம் கஜானாக்குள்ள வைக்கல வேற ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட ராஜாங்கம் என்ன சொல்ற கஜானாக்குள்ள வைக்காம உன்னை யார் வேற எங்கேயோ கொண்டு வைக்க சொன்னா யார்கிட்ட எடுத்து வச்சு அப்படின்னு கேட்கவும் இல்லை மாமா அதை சில பேர் திருட பார்த்தாங்க அவங்க கையில் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எடுத்து மாற்றி வச்சேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும் சரி மாற்றி வச்சில போய் உடனே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இந்த மாமா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கூப்பிட்டு என்னங்க இந்த மாதிரி அவுட் ஹவுஸில் உள்ள அந்த மட்டைக்கு கீழே வச்சுருக்கேன் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேது போய் தேடி பார்க்கவும் அங்கே இல்லை. உடனே அப்பா இல்லையேப்பாங்க தமிழ்ச்செல்வி நீ வச்ச இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்து ராஜாங்கம் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ இப்போ அந்த ஃபைல் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ தொலைச்ச ஃபைலு இப்போ யார்கிட்ட எந்த இடத்துல இருக்க உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் தமிழ்ச்செல்விக்கு என்ன பேசுன்னு கூட தெரியாமல் ரொம்ப அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி இல்லை மாமா நான் பத்திரமா தான் மாமா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் என்னது நீ பத்திரமா வச்சியோ அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்க்க அம்மாச்சி ஏன்டி இப்படி பண்ண உனக்கு தான் யாரு களவாண்டு போறான்னு உனக்கு தெரியும்ல முன்னாடி நீ செய்துக்கிட்ட சொல்லி தான் அவன் பார்த்துருப்பான்ல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டு தமிழ்ச்செல்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம ஆடி போய் அமைதியாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அதுக்கு அம்மாச்சி சொல்றாங்க சரி பிள்ளை நீ தான் எடுத்து ஒழிச்சு வச்சேன்னு சொன்னேன்ல நம்ம வீட்டில் தானே யாரும் எடுக்க போறாங்கன்னு சொன்னேன் யார் எடுக்க போறா அப்படின்னு கேட்கவும் யார் எடுக்கிறதா இருந்தா இப்பவுமே சொல்லு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு தமிழ்ச்செல்வி உடனே ஈஸ்வரி பாக்குறாங்க. ஈஸ்வரி கண்ணை காமிக்கிறா நீ சொன்னீன்னா அவ்வளோதான் சொல்லிட்டீன்னா நான் கண்டிப்பா நீ கர்ப்பமா இல்லை அப்படிங்கறத நான் சொல்லி உன்னை அவ்வளோதான் காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி கண்ணால மிரட்டுறாங்க. ஆனாலும் அம்மாச்சி யாரு சொல்லி சீக்கிரம் அப்படின்னு மிரட்டி கேட்கவும் உடனே தமிழ்ச்செல்வி அம்மாச்சி வேறு யாரும் இல்லை இந்த ஈஸ்வரி சித்ரா இந்த போஸ் தான் கஜானால உள்ள பணத்தையும் ஃபைல்களையும் எடுக்கணும்ட்டு ரொம்ப துடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும் அப்போ தமிழ்ச்செல்வி சொல்றாங்க கஜானாவோட சாவியை நான் ரூமுக்கு போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு குளிக்க போனேன் அந்த நேரத்தை பார்த்து யாரோ சோப்பை வச்சு சாவியை அச்சு எடுத்துட்டாங்க. அப்போ நான் சாவி திருப்பி எடுக்கும்போது சாவியில் சோப்பு ஒட்டிக்கு இருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு வேறு யாரோ இது அச்சு எடுத்து கஜானா திறக்க போகிறாங்க அப்படின்னு அதனால தான் நான் அதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எடுத்து வச்சது ஓகே தான் ஆனாலும் இவன் தான் எடுத்தான் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும் நான் ரூம்குள்ளே இருக்கும்போது ஈஸ்வரி அத்தையும் சித்ராவும் மேலே நீ அது இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லலைன்னா நான் உன்னை என்ன மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல ஏன் மானம் போனாலும் பரவாயில்ல மாமாவோட மானத்தை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் இந்த வீட்டோட மரியாதை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லனால தான் நான் சொல்லலை கீழே இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க்க ஈஸ்வரி இதுக்கு மேலே நம்ம இவரோட முகத்தையே கிளிக்காமல் விடக்கூடாது இவ இந்த அளவுக்கு இறங்கிட்டானா கண்டிப்பாக நம்மளும் இவளை மாட்டி விட்டே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப முடிவோடு இருக்காங்க. அப்போ ராஜாங்க சொல்றாங்க ஏ போஸ் நான் நம்பி தானே நான் வீட்டுக்குள்ள விட்டேன் திருப்பி இப்படி கீழ்த்தனமான வேலைகளை பார்த்து வச்சிருக்கே இனிமே நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது வீட்டை விட்டு இப்பவே வெளியே போ நீ ஈஸ்வரி சித்ரா யாருமே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வீட்டை விட்டு உடனே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்க முன்னாடி வச்சு ராஜாங்க இப்படி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா மாமா தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க காது கொடுத்து கேளுங்க அப்படின்ட்டு சொல்லவும் இது கேட்ட ராஜாங்கம் இல்லை நீங்க இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி சரி நான் வெளியே போறதா தான் போறேன் நான் உண்மையை சொல்லிட்டே போயிடுறேன் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்போ அம்மாச்சி என்னடி நீ உண்மையை சொல்ல போற இதுக்கு மேல அப்படின்னு கேட்கவும் உங்களுக்கு தெரியாதத ஒரு பெரிய விஷயத்த இந்த தமிழ்ச்செல்வி மறைச்சிட்டு இருக்கான் ஆனாலும் உங்களுக்கு தெரியாம இருக்குதே அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அப்படி நீ என்னத்தடி சொல்ல போற இப்பவுமே சொல்லு அப்படின்ட்டு அம்மாச்சி சொல்லவும் அத்தை உங்களுக்கு தெரியாது இவ கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிப்பைய வயிற்றுக்குள்ள வச்சு எல்லாத்தையும் ஊரே ஏமாத்திட்டு இருக்கா அவளை போய் நீங்க நம்புறீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட ராஜாங்கம் சேது அம்மாச்சி அப்படின்ட்டு வீட்டுல உள்ள எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இதுக்கு மேல சேதுவும் ராஜாங்கமும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கப்புறம் எப்படிதான் இருக்க போறாங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க.